ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் நாகப்பழம் பெருகிட்டு இருக்குங்க. காலையிலே போய் பார்த்தா நிறைய விழுந்துருச்சு. கீழே ஃபுல்லாகவே நாகப்பழம் தான் இருக்குது. நாகப்பழம் கொட்டையும் நாகப்பழமும் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நிறைய விழுந்துருக்கு. சரி, நம்மளும் கொஞ்சம் பெருக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னவே சின்ன வயசுலேருந்தே இது பெருக்கி சாப்பிட்டுருந்தோம். சரி, இப்போ விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதில். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ விழுந்திருக்கு பில்லில். நம்ம இங்கே பில்லு நட்டுருக்கோம். 2 மரம் இருக்குங்க. நிறைய கொத்தாக காய்ச்சிருக்கு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த புதினாலையும் நிறைய விழுந்துருக்குங்க. அதில் செடி வரும். ஃபுல்லாக நம்ம சட்டை திக்கும்போது அதுவும் சேர்த்து திக்கணும். அப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி முளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாகப்பழம் விதை போட்டு நிறைய முளைக்க வருங்க. அதில் நிறைய முளையும். வெறும் நாகப்பழ செடியாக இருக்கும். புதினாவும் பில்லுலையும் புதினாலையும் பாருங்கள். இதுதான் 2 மரம் பெருசாக இருக்குது. நம்ம தோட்டத்துக்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.